Welcome students. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு ஜெனரல் டாபிக் இன் ஃபங்க்ஷன்ஸ் முக்கியமான டாபிக் ஆனா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கான டெஃபினிஷன். A function f from a set A to a set B, both A and B are non-empty, is said to be a one to one function. அதை இங்க எழுதலாம் one to one function if and only if and only if distinct elements in A have distinct images in B. So one to one இருந்தா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா one to one இருக்கும். அதான் இதுக்கு மீனிங் if and only if க்கு என்ன மீனிங்? one to one இருந்தா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா one to one இருக்கும். அதான் if and only if. ஓகேவா? வெயிட். இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படி நம்ம பாப்போமா? The distinct elements have distinct images என்னன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம் எஃப். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிடுங்க, செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம்? y is equal to 2x or y is equal to f of x, that is equal to 2x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். கமா x எங்க இருக்கும்? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கும். ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணலாம்? 1 மேப் பண்ணுங்க. அது எங்க வரும்? இங்க 1 போட்டீங்கன்னா x க்கு 1 போட்டீங்கன்னா 2 into 1 னா வந்துரும் 2 ஆயிடும். அடுத்தது இப்போ நான் 2 போட்டா வச்சுக்கோங்க, 2 times 2 என்ன ஆயிடும்? 4 க்கு மேப் ஆயிடும். அப்புறம் 3 போட்டோம்னா 2 times 3 6 க்கு மேப் ஆயிடும். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இப்போ நான் 4 போட்டேன்னா 8 க்கு மேப் ஆகிடும். அப்புறம் இங்கே என்ன இருக்கும்? 1 2 1 3 5 7 அதெல்லாம் இருக்கும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லை. இப்போ 1 இஸ் மேப்டு டு 2, 2 இஸ் மேப்டு டு 4, 3 இஸ் மேப்டு டு 6, 4 இஸ் மேப்டு டு 8. இப்போ பாருங்க, இது ரெண்டும் வெவ்வேறு எலிமெண்ட் தானே. 1 and 2 ஆர் டிஸ்டிங்க்ட். ஒன்று வேற, ஒன்று 2ம் தே ஆர் நாட் ஈக்குவல். 1 வேற 2 வேற, they are not equal. அதோட இமேजेस பாருங்க 2 and 4, they are not equal. 2 வேற 3 வேற, பட் அதோட இமேजेस 2 ஓட இமேஜ் 4, 3 ஓட இமேஜ் 6 இந்த ஃபங்க்ஷன் கீழ அண்டர் திஸ் ஃபங்க்ஷன். சோ அப்ப இது ரெண்டும் வேற. சோ எலிமெண்ட்ஸ் டிஸ்டிங்க்ட்டா இருந்தா இமேजेस டிஸ்டிங்க்ட்டா இருக்கு. எலிமெண்ட்ஸ் டிஸ்டிங்க்ட்டா இருந்தா இமேजेस டிஸ்டிங்க்ட்டா இருக்கு. அப்படி இருந்தா அத தான் நம்ம என்ன சொல்றோம்? டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். A இதா செட் A, இத A னு வச்சு, இந்த A வந்து N னு வச்சுக்கோங்க, இந்த இத வந்து B னு வச்சுக்கோங்க. So elements distinct elements in A have distinct images in B. இப்போ பாருங்க, இங்க இமேஜ் என்னவா இருக்கு? டிஸ்டிங்க்ட்டா இருக்கா? So elements டிஸ்டிங்க்ட்டா இருந்தால் images டிஸ்டிங்க்ட்டா இருக்கு. இதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஒன் டு ஒன். இதுல என்னன்னா இதுக்கெல்லாம் இப்போ பாருங்க 2 க்கு ப்ரீ இமேஜ் யாரு? under the mapping f. 2 க்கு ப்ரீ இமேஜ் யார்? 1. 4 க்கு ப்ரீ இமேஜ் 2. ஆனா 1 க்கு என்ன கிடையாது? ப்ரீ இமேஜ் கிடையாது. அதனால இந்த f வந்து 1 to 1 ஆ இருக்கும், into ஆ இருக்கும். சோ இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு f is 1 to 1 and into னா என்ன இருக்கும்? இங்க இருக்க ஒரு எலிமெண்ட்டுக்காவது ப்ரீ இமேஜ், மினிமம் ஒரு எலிமெண்ட், அட்லீஸ்ட் one element doesn't have pre-image. There exists an element which does not have pre-image. அப்படிங்கறத into. ஓகேவா? உள்நோக்கிய சார்பு தமிழ்ல சொல்றாங்க. ஓகே? ஓகேவா? இது 1 to 1 into. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது 1 to 1 onto. பாப்போமா? இங்க பாருங்க. இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா, again what you take is A வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. B என்ன பண்ணுங்க? again you take the same to be natural numbers ஆ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுங்க g னு. அதை எப்படி டிஃபைன் பண்றோம்னா g of x is equal to or y is equal to g of x is equal to x னே டிஃபைன் பண்ணுங்க for every x in n. for every x in n. இப்போ இது என்ன ஆகும்? இங்க 1 2 3 4 5 அப்படி போகும். இங்க 1 2 3 4 5 டாட் 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 அப்படி போகும். இப்போ x க்கு 1 கொடுத்தா இங்க என்ன ஆகும்? 1 ஆகும். சோ அப்ப 1 goes to 1.
2 goes to 2, அப்புறம் 3 goes to 3, 3 goes to 3, 4 goes to 4, 5 goes to 5. இப்போ பாருங்க இங்க 1 2 distinct, அப்ப அதோட இமேஜஸும் distinct. கரெக்ட்டா? 2 3 distinct, அதோட இமேஜும் distinct. அப்ப ஃபங்க்ஷன் 1 to 1 ஆயிடுச்சு. அப்ப g is என்ன ஆயிடுச்சு? 1 to 1 ஆயிடுச்சு. 1 to 1 ஆயிடுச்சு. இப்போ இங்க இந்த கோடொமைன்ல யாருமே விட்டு போல. No element is left out. I mean to say 1 க்கு ப்ரீ இமேஜ் யாரு 1, 2 க்கு ப்ரீ இமேஜ் யாரு 2. அப்ப இங்க இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு. அதாவது range of G is the same as the codomain. என்ன சொல்றோம்? range of G is equal to codomain of G. இந்த கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சுனா அவன் onto ஆயிடுவான். அப்ப G என்ன ஆயிடும்? onto ஆயிடும். ஓகேவா? G onto ஆயிடும். இப்போ இது வந்து இப்போ நம்ம என்ன சொன்னோம்? 1 to 1 into சொன்னோம். 1 to 1 onto சொன்னோம். இது 1 to 1 க்கு டெஃபினிஷன் இது. distinct elements have distinct images definition. இப்போ இந்த வேர்டிங் இருக்குல, distinct elements have distinct images, இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? மேத்தமேட்டிக்கலா எழுத போறோம். எழுதிட்டு இது வந்து டெஃபினிஷனா சொல்றோம். இதையே நம்ம என்ன பண்ணோம்? ஈக்விவேலன்ட் ஃபார்ம் ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்றதுக்கு, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது 1 to 1 செக் பண்ண சொன்னாங்க வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் செக் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இந்த டெஃபினிஷன் நம்ம என்ன பண்ண போறோம்? ஈக்விவேலன்ட் ஃபார்முக்கு மாத்த போறோம். பார்க்கலாமா எப்படின்னு? ரைட். நம்ம என்ன பார்க்க போறோம்? ஈக்விவேலன்ட் ஃபார்ம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே சொன்ன டெஃபினிஷனை திருப்பியும் 1 to 1 டெஃபினிஷனை வேர்ட்ஸ்ல சொல்லிருந்தோம் இல்லையா? distinct elements have distinct images னு சொல்லிருந்தோம் இல்லையா? அத வந்து மேத்தமேட்டிக்கல் சிம்பல்ஸ்ல எழுதலாம். பாருங்க, மேத்தமேட்டிக்கல் சிம்பல்ஸ்ல எழுதுறதால a function f from a to b is 1 to 1. a function f from a to b is 1 to 1. 1 to 1. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம அங்க if and only if அப்படினு சொல்லிருந்தோம். அதுக்கு மீனிங் நான் அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்றேன் கொஞ்ச நேரத்துல. if and only if, அதுக்கு சிம்பல் மேத்தமேட்டிக்கல் சிம்பல். இது என்னது? x1 not equal to x2 ஆ இருந்தா f of x1 not equal to f of x2 ஆ இருக்கணும். for every x1, x2 in a. இப்போ பாருங்க, நம்ம என்ன சொன்னோம்? f வந்து 1 to 1 ஆ இருந்தா distinct elements have distinct images அப்படி நம்ம சொன்னோம் இல்லையா? அத மேக்ஸ்ல மாத்துவோம். distinct elements அப்படினா அர்த்தம் இது ரெண்டும் வெவ்வேறையாக இருந்தா, distinctனா ரெண்டும் வெவ்வேறு, இது ரெண்டும் வெவ்வேறு, அதுதான் என்னது? distinct elements னு. அது மேக்ஸ்ல என்ன அர்த்தம்னா x1 is not equal to x2 ஆ இருந்தா, so distinct elements. அங்க என்ன சொன்னோம்? distinct images சொன்னோம்ல, have distinct images. இங்க பாருங்க, ரெண்டு இமேஜ் ஒண்ணா இருக்கும், வெவ்வேறையா இருக்கும். சோ எலிமெண்ட்ஸ் வெவ்வேறையா இருந்தா அதோட இமேஜஸ் வந்து என்னவா இருக்கும்? வெவ்வேறையா இருக்கும். அதுதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் வாட்? 1 to 1. கரெக்ட்டா? எலிமெண்ட்ஸ் வெவ்வேறையாக இருந்தால் இமேஜஸ் வெவ்வேறையாக இருக்கும். எப்ப f வந்து 1 to 1 ஆ இருந்தா, 1 to 1 ஆ இருந்தா இது நடக்கும். எப்பலாம் எலிமெண்ட்ஸ் வெவ்வேறையா இருந்து இமேஜஸ் வெவ்வேறையா இருக்கோ அப்பலாம் f என்னவா இருக்கும்? 1 to 1 ஆ இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். இது என்ன தெரியுமா? for every x1, x2 in a அப்படினா என்ன அர்த்தம்னா, நான் a ல இருந்து நான் ab, a வும் b யும் வெவ்வேறு இருந்தா என்ன அர்த்தம்? இமிடியேட்டா என்ன வரும்? f of a not equal to f of b. இப்போ இந்த மாதிரி ஒரு ab க்கு மட்டும் தானா? இல்ல வேற யாராவது என்ன பண்ணலாம்? cd ன்னு ஒன்னு எடுக்கலாம். அது ரெண்டும் வெவ்வேறையா இருந்தா அதுக்கும் என்ன நடக்கணும்? f of c not equal to f of d வரணும். வேற யாராவது வந்து என்ன பண்ணலாம்? x1 x2 not equal to எடுத்தாங்கன்னா இமேஜ் என்ன வரணும் உங்களுக்கு? f of x1 not equal to f of x2 ஆ போகும். அப்ப இந்த மாதிரி எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் சரி a ல அது ரெண்டும் வெவ்வேறையா இருந்தா அதோட இமேஜஸ் என்னவா இருக்கும்? வெவ்வேறையா இருக்கும். இப்போ distinct elements have distinct images மேக்ஸ்ல எழுதுனா இப்படிதான், இதான் ஸ்டேட்மென்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? distinct elements have distinct images. ஓகே, இப்போ இங்க வரும். இப்போ இதுக்கு மீனிங் பாப்போமா? இதுக்கு வந்து இதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்னன்னா லாஜிக்கல் ஈக்விவேலன்ஸ் னு பேரு. லாஜிக்கல்
ஈக்விவேலன்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க நம்ம வந்து 5 5 சொல்லுவோம்ல, சமம்னு சொல்லுவோம்ல, ரெண்டு நம்பர் சமம்னு சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஈக்குவாலிட்டி சைன் போட்டுருவோம். மேத்தமேட்டிக்ஸ்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எப்படி a is beautiful அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. a is beautiful. a வந்து அழகானவர். இது தமிழ்ல சொல்றோம் நம்ம, அழகானவர் அப்படி வச்சுப்போமே. இப்போ இது ரெண்டுமே வந்து ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சமம் தானே, தமிழ்ல இது இங்கிலீஷ்ல சமம் தானே. இதை நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஈக்குவல் டு சைன் போடக்கூடாது, நம்பர்ஸ் மட்டும் தான் ஈக்குவல் சைன் போடலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் போடணும், இந்த சிம்பிள் தான் போடணும், இந்த சிம்பிள் தான். இது பேர் என்னது, லாஜிக்கல் ஈக்விவேலன்ஸ். அப்படின்னா என்ன தெரியாதுல, 1 to 1 சொன்னா எதுக்கு சமம், இதுக்கு சமம், அதான் மீனிங். 1 to 1 சொன்னா இது சமம், இப்படி சொன்னா 1 to 1 அதான் அதுக்கு அர்த்தம். 1 to 1 சொன்னா இந்த ஆரோ மார்க் இது சமம்னு அர்த்தம். இது ட்ரூவா இருந்தா, இது ட்ரூவா இருந்தா இந்த ஆரோ மார்க் படி 1 to 1 ஆயிடும். லாஜிக்கல் ஈக்விவேலன்ஸ் தான். அதான் 1 to 1 இருந்தா இப்படி எழுதலாம். எப்பலாம் இப்படி எழுதுறீங்களோ அப்பலாம் அது என்ன ஆயிடும், 1 to 1 ஆயிடும். இது வந்து distinct elements have distinct images மேத்தமேட்டிக்கலா மாத்தினா. ஓகேவா? இப்போ நம்ம எதுக்கு இது இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதையே நான் என்ன பண்ண போறேன், இன்னும் இதுவா மாத்த போறேன். என்ன பண்றேன், இன்னொரு ஈக்விவேலன்ட் ஃபார்ம் எழுத போறேன். ஈக்விவேலன்ட் ஃபார்ம் of 1 to 1 function. இப்போ f 1 to 1 இருந்தா இப்படி எழுதலாம் இல்லையா? இதே நான் என்ன பண்ணலாம், இதே நான் 1 to 1 ஃபங்க்ஷன் எழுத போறேன். இந்த டெஃபினிஷனை அழகா மாத்தி எழுதிக்க போறேன். எப்படின்னா, a function f from a to b is said to be 1 to 1, if and only if, English la if and only if என்ன பண்ணலாம், நீங்க f of a1 is equal to f of a2, ரெண்டு இமேஜஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா அந்த கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜஸும் ஈக்குவலா இருக்கும். ரெண்டு இமேஜஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜஸும் ஈக்குவலா இருக்கும். This is true for every pair of images. For every f of a1 f of a2, for every pair of images. ரெண்டு இமேஜஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜஸ் ஈக்குவலா இருக்கும். இது வந்து எதுக்கு நம்ம இந்த ஈக்விவேலன்ட் ஃபார்ம்னா இப்படியும் சொல்லலாம், 1 to 1 இப்படியும் சொல்லலாம், ரெண்டும் ஒரே மீனிங் தான். சரி, அப்ப நீங்க ஒன்னு கேள்வி கேட்கலாம், இப்படி சொல்லாம ஏன் சார் இப்படி இப்ப தேவையில்லாம இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னு கேட்கலாம். இப்படி சொல்றதை விட ப்ராப்ளம்ஸ் போடும் பொழுது இப்படி சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், டக்குன்னு சொல்லிடலாம். அதனால தான் ஈக்விவேலன்ட் ஃபார்ம் சொல்றேன். ஈக்விவேலன்ட் ஃபார்ம் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணலாமா, ரெண்டும் ஒண்ணுதான்றத ப்ரூஃப்லாம் பண்ணலாம், நான் இப்ப பண்ணல. ஓகேவா? டெஃபினட்டா இது ரெண்டும் ஒண்ணுதான் லாஜிக்கலா ப்ரூவ் பண்ணலாம், நம்ம இப்ப பண்ணல. சோ இப்படி சொன்னாலும் 1 to 1 தான், இப்படி சொன்னாலும் 1 to 1 தான். நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். எதுக்குன்னா, யூசுவலா என்ன பண்ணுவாங்க, ப்ராப்ளம்ஸ் போடும்போது இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு தான் மீனிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு இமேஜஸ் ஈக்குவலா இருந்தா அதோட கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேஜஸ் ஈக்குவலா இருக்கும். இப்போ இது 1 to 1ன்றது செக் பண்ணிடலாமா? இதை செக் பண்ணிடுவோமா? ஒரு எக்ஸாம்பிள் வச்சு செக் பண்ணிடுவோமா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஆரோ டயகிராம் வச்சு செக் பண்ணிடலாம். செக் பண்ணிட்டோம்னா கிளாரிட்டி வந்துடும். ஓகே, எப்படி ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்றது அப்படிங்கிறது அப்புறம் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு எக்ஸாம்பிள் தர போறோம். இதுக்கு 1 to 1 இல்லாம போறதுக்கு ஒன்று தர போறோம், 1 to 1 இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தர போறோம். இப்போ முதல்ல இல்லாததை முதல்ல கொடுப்போம், அப்பதான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ பாருங்க, ஒரு f of x னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, that is equal to x square டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகேவா?
இப்போ இங்கே என்ன ஆகிடும்னா ஃபார் எவரி எக்ஸ் இன் Z அப்போ டொமைன் வந்து Z கோடொமைன் வந்து ஹோல் நம்பர்ஸ் W is equal to 0 1 2 ஹோல் நம்பர்ஸ். இப்போ இதில் டொமைன் Z-னா 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இதெல்லாம் இன்டிஜர்ஸில் சரியா முழுக்கல்ல. இங்கே வந்து ஹோல் நம்பர்ஸில் அப்போ என்ன வரும் 0 1 2 3 4 5 இருக்கும் எல்லாமே இருக்கும். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மைனஸ் 2 இங்கே கொடுங்க f of minus 2 இங்கே என்ன வரும் minus 2 ஸ்கொயர். இப்போ minus 2 யாருக்கு மேப் ஆகிடுவா 4க்கு மேப் ஆகிடும். அதே மாதிரி 2 கொடுங்களேன் அது யாருக்கு மேப் ஆகிடும் அது ஒன்றாயிடும் உங்களுக்கு 4க்கு மேப் ஆகிடும். இப்போ இந்த 4 4 ரெண்டுமே ஈக்குவல் தானே. இப்போ இந்த 4 நம்ம என்ன தெரியுமா வச்சுக்கலாம் f of b1 வச்சுக்கோங்க. இந்த 4 f of b1 ஏன்னா இமேஜ் ஆஃப் அது கூட இப்படி கூட சொல்லலாம் நம்ம f of யாரோட இமேஜ் -2 ஓட இமேஜ் தானே 4. இப்போ இந்த 4 என்ன நம்ம என்ன வச்சுக்கலாம் யாரோட இமேஜ் f of 2 கரெக்ட்டா. இப்போ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க இந்த 4 is equal to இந்த 4 தானே அதாவது f of 2 is equal to f of -2 கரெக்ட் தானே. f of -2 4 தான் f of 2 4 தான் கரெக்ட் தானே. அப்ப f of 2 is equal to f of -2 but இந்த 2 and 2 -2 equal so 2 is not equal to -2 2 is not equal to -2 புரியுதுங்களா. இதை நம்ம என்ன வச்சுக்கலாம் சப்போஸ் இதை b1 வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 2 b1 வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த -2 b2 வச்சுக்கிட்டீங்கன்னா f of b1 is equal to f of b2 ஆனா b1 is not equal to b2. So images are equal but the pre-images are not equal. Therefore f is not 1 to 1. f is not 1 to 1. இதை நம்ம ஜெனரலா கூட சொல்லலாம் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும் நமக்கு இப்போ f of b நமக்கு என்ன வந்துரும் b ஸ்கொயர் அப்படினு வரும். f of b என்ன வரும் b ஸ்கொயர் ஆர் b1 னா b1 ஸ்கொயர் வரும். f of b2 னா என்ன வந்துரும் b2 ஸ்கொயர் வரும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் வச்சுக்கலாம் 1 to 1 தான கண்டிஷன். f of b1 is equal to f of b2 f of b1 is equal to f of b2 அப்படினா என்ன அர்த்தம் that is b1 square is equal to b2 square அப்படிதானே. b1 square is equal to b2 square implies b1 is equal to plus or minus square root of b2 square plus or minus square root of b2 square அது என்ன வந்துரும் நமக்கு plus or minus b2 அப்படினு வந்துரும் plus or minus b2 வந்துரும். இது b1 1 plus b2 ஆவும் போலாம் இல்லனா என்ன ஆகலாம் minus b2 ஆவும் போலாம். நமக்கு வந்து என்ன வரணும் b1 is equal to b2 வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு மைனஸும் வருது. அதனால f என்னவா இருக்காது 1 to 1 ஆ இருக்காது. f is not 1 to 1. f is not 1 to 1. ஓகேங்களா. சோ ஓகே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் f எப்படி 1 to 1 ஆ இல்லாம போகுது அப்படின்றதுக்கு. இப்போ என்ன பண்ண போறோம் f வந்து 1 to 1 ப்ரூவ் பண்ணனும். போறோம் எதை வச்சு இந்த செகண்ட் ஈக்விவலென்ட் டெஃபினிஷனை வச்சு. அதாவது f 1 to 1 ஆ இருக்கணும்னா f is 1 to 1 if and only if the images are equal then the corresponding pre-images are equal. இப்போ இந்த ஐடியா வச்சு ஒரு ஃபங்க்ஷனை எப்படி 1 to 1 ப்ரூவ் பண்றது அப்படி நம்ம பார்க்கலாமா பாருங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க is examine क्वेश्चन எழுதிருக்காங்க examine whether f is 1 to 1. இது 1 to 1 அப்படி நம்ம செக் பண்ண சொல்றாங்க. நம்ம செக் பண்ணிடலாம் எப்படி. எதை யூஸ் பண்ண போறோம்னா நம்ம இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ண போறோம். ஈக்விவலென்ட் டெஃபினிஷனை யூஸ் பண்ண போறோம். if the images are equal
then the corresponding pre-images are equal. இதை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இங்க பண்ணுவோமா பாருங்க. Assume that ஏன்னா கண்டிஷனல் தான். Assume that f of a1 is equal to f of a2 அப்படி எடுத்துப்போம். இதை நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். கண்டிஷனல் தான் அது. அந்த ஈக்விவலென்ட் ஃபார்ம் டெஃபினிஷன் கண்டிஷன் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த x க்கு நான் என்ன போடணும்? a1 போடணும். இப்போ இங்க x க்கு a1 போட்டீங்கன்னா என்ன வரும்? 2a1 plus 5 that is equal to இங்க f of a2 இருக்கு. அப்ப இங்க x க்கு என்ன போடணும்? நீங்க a2 போடணும். அப்ப 2a2 plus 5. ஓகேவா? இத அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா இதான இமேஜ் ஆஃப் x அண்டர் f இதானே. அப்ப இமேஜ் இது ஒரு இமேஜ் a1 ஓட இமேஜ், இது a2 ஓட இமேஜ். கரெக்ட் தானே? எழுதிட்டோம். ரெண்டு இமேजेस ஆர் ஈக்குவலா இருந்தா நம்ம என்ன சொல்லணும்? கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேजेस யார் a1 a2 ன்னு சொல்லணும். இந்த a1 a2 ன்னு சொல்லணும். வருதான்னு பாப்போமா? பாருங்க இந்த 5 இருக்குல, அந்த பக்கம் போனா என்ன வரும்? -5 ஆயிடும். எந்த ஐடியா படி? அடிட்டிவ் இன்வெர்ஸ் படி. சோ 2a2 plus 5 minus 5. சோ இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிட்டு 0 ஆயிடும். அப்ப இங்க என்ன இருக்கும்? 2a2 is equal to 2a1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க? 2 not equal to 0 தானே. அப்ப இந்த பக்கம் டிவைட் பண்ணுங்க. சோ a1 is equal to 2a2 by 2. அது என்ன ஆகும்? a2. இது a1. இப்போ இந்த a1 a2 நம்ம என்ன பண்ணோம்? யாரோ ரெண்டு பேர் தானே. யாரோ ரெண்டு பேர் தான். அப்ப எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் சரி, எங்க இந்த ரியல் நம்பர்ல இருந்து எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் சரி, இந்த இமேजेस ஆர் ஈக்குவலா இருந்ததுன்னா கரஸ்பாண்டிங் ப்ரீ இமேजेस ஈக்குவலா போச்சுன்னா f என்ன சொல்லிடலாம்? 1 to 1 அப்படினு சொல்லிடலாம். f என்ன சொல்லிடலாம்? 1 to 1. பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்துருது பாருங்க. f 1 to 1 சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா வந்துருது. சோ இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணி நீங்க என்ன சொல்லலாம்? இந்த ஈக்விவலென்ட் டெஃபினிஷன் வச்சு f 1 to 1 சொல்றது ஈஸி. ஓகேவா? சோ f வந்து 1 to 1 ப்ரூவ் பண்றதுக்கு இனிமே நம்ம என்ன பண்ணலாம்? தம்ப் ரூல் மாதிரி, விதிக்கப்பட்ட விதி மாதிரி, சொல்லப்படாத விதி மாதிரி நம்ம என்ன வச்சுக்கலாம்? இனிமே இதை யூஸ் பண்ணலாம். இனிமே எப்பெல்லாம் உங்களை f 1 to 1 ப்ரூவ் பண்ண சொல்றாங்களோ அப்பெல்லாம் டெஃபினிஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உடனே இதை எழுதுங்க. assume that f of a1 is equal to f of a2 அப்படினு எழுதுங்க. எழுதிட்டு இந்த f of a1 னா டெஃபினிஷன் இங்க இருக்குல்ல, அதை வச்சு இதை எழுதிருங்க. எழுதிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? மேத்தமேட்டிக்கலா கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டே வாங்க. தப்பு இல்லாம பண்ணிட்டே வந்து ஒருவேளை a1 a2 ன்னு வந்துச்சுன்னா உடனே என்ன சொல்லிடுங்க? f வந்து 1 to 1 அப்படினு சொல்லுங்க. ஒருவேளை வரலன்னு வைங்களேன், இட் இஸ் நாட் 1 to 1 அப்படினு சொல்லி முடிச்சிருங்க. இனிமே தம்ப் ரூல் இதான். தம்ப் ரூல்னா என்ன அர்த்தம்? நமக்கு சொல்லப்படாத விதி மாதிரி வச்சுக்கணும். சரியா? விதி மாதிரி நீங்க ரூல் மாதிரி இத கரெக்ட்டா ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? assume that the images are equal. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இமேஜ் ஈக்குவல் சொன்ன உடனே அந்த டெஃபினிஷனை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? இமேஜை எழுதிக்கலாம். எழுதிட்டு மேத்தமேட்டிக்கலா இங்க பாருங்க, நான் என்ன பண்ண? கேன்சல் பண்றேன், டிவைட் பண்றேன். இந்த மேத்தமேட்டிக்கலா செஞ்சிடலாம். செஞ்சிட்டு ஒருவேளை இந்த a1 a2 ப்ரீ இமேजेस ஈக்குவலா போச்சுனா f என்ன சொல்லிடுங்க? 1 to 1. போச்சுனா போலனா not 1 to 1 சொல்லிடுங்க. இதான் ரூல். 1 to 1 ப்ரூவ் பண்றதுக்கு ரூல். இத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?